ஏன்டா தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாட மாட்டேங்கிறேன்னு கேட்டா, அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருது, அதனால பாட மாட்டேன். நீ வீரன், அசகாய சூரன், அதே வீரன் அதே அசகாய சூரன் சொல்லணும். தேசிய கீதத்துல ஜனகணமனையில திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. நான் வந்தம்னா, நான் ஆட்சிக்கு வந்தா நான் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா? கிடையாது. ஏன்? ஒன்றிய அரசு டெல்லி சர்க்கார் பீச புடுங்கிடுவான், கட்சியே தடை பண்ணிடுவான். அப்ப இங்க அப்படியே கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கலைஞரின் வாரிசுகள், கலைஞரின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது. முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் வழியில் வந்தவர்கள் பதில் சொல்வதற்கு தான் இந்த மேடை. அதனால அதை நாங்க பேசித்தான் ஆகணும். இதுல இப்ப இத்தனை பாதை இருக்குது. ஏன் நான் இப்ப சொல்றேன், இப்படி சொல்றேங்க. திருவள்ளுவர் பாதை, வள்ளலார் பாதை, வஉசி பாதை, ஔவையார் பாதை, கலைஞர் பாதை, எல்லா பாதைகளும் சிறப்பு. ஆனால் இந்த எல்லோருக்கும் சிறப்பு செய்த பாதை எது தெரியுமா? கலைஞர் பாதை. இதோ வள்ளுவர் பாதை, வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் கலைஞர், வள்ளுவனுக்கு சிறப்பு செய்த பாதை. என்ன குறை கண்டுட்ட நீ? வள்ளலார் பாதை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்க தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை இந்த அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. வஉசியினுடைய பாதை, வஉசியினுடைய பிறந்த தினத்தை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த அரசு. மைனர் கூட பேசும்போது சொன்னார், திராவிடம் தான் எல்லாரையும் படிக்க வைத்ததா? ஔவையாரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா? திருவள்ளுவரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா? ஆமாடா, ஔவையாரையும் திருவள்ளுவரையும் திராவிடம் படிக்க வைக்கல. ஆனா ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை அனைவரையும் படிக்க வைத்தது திராவிடம். வள்ளுவனை திராவிடம் படிக்க வைக்கவில்லை. வள்ளுவர் எழுதிய திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம். முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு பேருந்துகளையும் எழுதி போட்டார்.